இல்லாமல் நான் இல்லை. அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே அவருடைய கிருபை இல்லை என்றால், எஸ்ராவில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அந்த கொஞ்சம் கிருபையை மட்டும் தராம போயிருந்திருந்தா இன்னைக்கு நாம இல்லை. இன்னைக்கு நாம மீதி இருக்க காரணம் அவர் ஒரு கொஞ்சம் கிருபையை வச்சிட்டார். ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்ச கிருபை என்று எஸ்ரா சொல்லுகிறார். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் வாக்கு பண்ணின கிருபை என்பது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று கர்த்தர் சும்மா சொல்லவில்லை, மனது உருகி சொன்னார். எப்படி சொன்னார்? மனது உருகி சொன்னார். அவர் சும்மா சொன்னாலே நடக்கும். மனது உருகி சொன்னால் சொல்லும் போதே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் கஷ்டப்படுறது அவருக்கு பார்க்க பிடிக்காது. இதான் ஒரு தேவ பிள்ளையனுடைய, நான் கஷ்டப்படுறது அவருக்கு பார்க்க பிடிக்காது. நான் அழுதா அவருக்கு பிடிக்காது. ஆமென். நான் தளர்ந்தா அவருக்கு பிடிக்காது. என் முகம் வாடியா தெய்வத்தின் முகம் வாடும், என் விழிகள் ஈரனணிஞ்சார் தெய்வத்தின் மிழி நிறையும், எന്റെ முகம் வாடியா தெய்வத்தின் முகம் வாடும், என் விழிகள் ஈரனணிஞ்சார் தெய்வத்தின் மிழி நிறையும். நாம் வேதனைப்படுவதை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல. ஆமென். அப்ப கேட்கலாம், அப்ப ஏன் இப்படி நடத்துறார்? ஹல்லேலூயா. மலைன்னா ஏறிதான் போகணும், கடல்னா கடந்து தான் போகணும். ஒரு செழிப்பான இடத்தை வச்சிருக்கிறார், அதுக்கு முன்னாடி தீயும் தண்ணீரும் இருக்கு. நாம இதை பார்த்து சோர்ந்து போறோம், அவர் அதை பார்த்துட்டு பேசாம இருக்கிறார். அவ்வளவுதான். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஏன்னா எசேக்கியேல் 20 நினைக்கிறேன், நான் பார்த்து வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு ஒரு இடத்தை நான் பார்த்து வச்சுட்டேன். அதுக்கு வேற ரூட்டு கிடையாது, வேற ரூட்டு. ஏன்னா அவர் ஒரு ரூட்டு தான் போடுவார். அவருக்கு பிளான் பி கிடையாது, பிளான் ஏ மட்டும் தான் உண்டு. நமக்கு தான் பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, மொத்தத்துல போட்டு போட்டு போட்டு. அவருக்கு பிளான் பி கிடையாது. அதனால மாறா பக்கத்துல வருது தெரிஞ்சு ஒரு மரத்தை வளர விட்டார். செய்தி மாறுது தெரியல. ஆமென். அவருக்கு பிளான் பி இருந்தா மாறா பக்கத்துல கொண்டு வந்திருக்க மாட்டார். அவருக்கு பிளான் பி கிடையாது, பிளான் ஏ தான். அதனாலதான் நீ சகிக்கிறத நான் அறிவேன். அவருக்கு தெரியும் மனுஷர் தலைமையில ஏறி போறது. வெயிட் பண்ணு, நீ இதை பார்த்ததும் ஒரு கர்ப்பவதியா இருக்கிற ஸ்திரீ பிள்ளை பெறும் காலம் வரைக்கும் துன்பப்படுறா. பிள்ளை பெற்ற பிறகு அந்த துன்பத்தை நினைக்கவே மாட்டாளாம். அப்படி ஒரு மகிழ்ச்சி. அதே போலதாங்க தேவன் நடத்துகிற பாதை இன்று ஒருவேளை கண்ணீரா இருக்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறவர்களை ரேமா, ஏன் உங்களை ஆண்டவர் இப்படி நடத்துறார்? அவருக்கு பிளான் பி கிடையாது. அவருக்கு பிளான் பி கிடையாது. ஆமென். நேத்து ஒரு தம்பி இப்படி, உனக்கு என்ன வேலைக்கு போக பிடிக்கும்? எனக்கு இந்த ஜாப் இருந்தா நல்லா இருக்கும். நீ அதே பிடிச்சிட்டு இருக்காது, ஒரு 2-3 ஆப்ஷன் வச்சுக்கோன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். நமக்கு பிளான் பி, பிளான் சி எல்லாம் உண்டு. அவருக்கு பிளான் பி கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், அவ்வளவுதான். இப்படிதான் உன்னை நான் வச்சிருக்கிறேன், இப்படிதான் நடத்துவேன், இதுல நீ நடந்துதான் ஆகணும். ஆனா ஒரு கேரண்டி, நீ மாறாவை டேஸ்ட் பண்ணிட்டேன்னா, ஒரு மாறாவுக்கு 12 நீரூற்று, 70 பேரீட்சை மரம்,
ஒரு மாறாவுக்கு. அல்லேலூயா. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. லோரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினாலே லோரே, மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே, மகிமைப்படுத்துவே. பவுலை அழைக்கிறதுக்கு முன்னாடி அனனியாட்ட சொல்லிட்டார், அவன் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு கஷ்டப்பட போறான் தெரியுமா? ஆண்டவர் வேற ஆப்ஷனே இல்லையா? ஆப்ஷன் 1000. உனக்கு இதுதான், அது நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நியமிச்சிட்டாரு. எப்படிங்க நடக்கிறீங்க? அவர் போக்கையும் உருவாக்குகிறார். ஆமென். போக்கை தப்பித்துக் கொள்ளும், தாங்கவும் தப்பவும் போக்கையும் உருவாக்குகிறார். இந்த பாதையில் நடக்கிறது, மலையிலேருந்து இறங்குறதுக்கு ரொம்ப எனர்ஜி தேவையில்லை, ஆனால் மலையில ஏறுறதுக்கு எனர்ஜி தேவை அதிகம். யார் யாருக்கு எவ்வளவு கிருபை வேணுமோ அவ்வளவு கிருபையை கொடுக்கிறார். ஆமென். உங்க பாதை கடினமா இருக்குன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை என்பது அதிகமா இருக்கிறது. அதிகமாய் கிருபை, அதிகமான கிருபை. அதனாலதான் பலவீனத்தை அதுக்கப்புறம் எடுத்துருங்கன்னு பவுல் கேட்கவே இல்லை. இந்த பலவீனம் இருக்கட்டும், அதுல உங்க பலன் விளங்கிட்டே இருக்கு, பூரணமாய் விளங்குது. எனக்கு ஒரு பலனை தந்தா அது விளங்கும், ஆனா பூரணமா விளங்காது. எனக்கு ஒண்ணுமே விளங்காது. ஆமென். ஆனா அவருடைய பலன் பூரணமாய் விளங்குது. திரும்பி பார்த்தா என் வாழ்க்கையில நான் எது எது செய்ய முடியாதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் செய்ய வச்சுட்டார். எதை எதை கடக்க முடியாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் கடக்க வச்சுட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிளான் பி கிடையாது. சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிளான் பி கிடையாது. ஹல்லேலூயா. நான் நம்புவே உம்மை மட்டுமே வாழ்வேன். நான் நம்புவே சொல்லுங்க, ஜெனிப்பித்தவர் கைவிடவில்லை ஐயா. நீர்தானையா என்னை கைவிட, என்னை கைவிடவில்லை. நான் நம்புவேன். ஆமென். நான் நம்புவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தைரியமா இருங்க, கர்த்தர் நடத்துவார். ஆமென். நமக்கு முன்னாடி தேவைகள் 1000 இருக்கலாம், ஆனா கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். அவர் துணையா இருப்பார், ஆனா ஆபத்துல அனுகூலமான துணையா இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளவு பெரிய தேவன். ஆண்டவர் ரொம்ப டேஸ்ட் பண்றதுக்காகவே கொந்தளிப்பு அனுப்புறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப அனுபவிக்கிறதுக்காகவே. ஒரு பிரச்சனை வெளியே இருந்து பவுல தாக்குது, ஆனா உள்ள இருக்கிற வல்லமைய பவர் அப்பதான் டேஸ்ட் பண்றார். ஆமா, இங்க வெளியேந்து தாக்குறத விட உள்ள ஹெவியா இருக்கு.
இப்ப எபேசியருக்கு எழுதுகிறார், நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. வெளியேந்து விரியன் பாம்பு அவனை கடிக்குது, ஆமா, உள்ள இருந்து ஒரு வல்லமை அந்த விஷம் உள்ள வராதபடி தடுக்குது. ஆமே, பரலோகம் நமக்கு வேக்சினேஷன் போட்டிருக்கு, ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவருக்கு தெரியும் ஆமா எப்படி காக்கணும், எப்படி நடத்தணும், எதுவரை கொண்டு போகணும். ஹல்லேலூயா. எலியாவை நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியா இறக்குன மாதிரி அக்கினியை நம்ம இறக்கல. எலியா மாதிரி கல் மேல உச்சியில போயெல்லாம் ஜெபம் பண்ணல. ஆனா எலியா மாதிரி படுத்துக்கிறோம், ஆண்டவரே போதும் ஆண்டவரே. ஆமா, ஆனாலும் எலியா மாதிரி அக்கினி இறக்கல. ஆனா எலியா மாதிரி என்ன ஆண்டவரே வாழ்க்கை இது. ஆனா எலியா சொன்னார் என்ன எடுத்துக்கொள்ள, நாம சொல்ல அவங்கள எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே. எலியாவை தட்டி எழுப்பி சாப்பிடு. அவன் சாப்பிட்டு மீண்டும் படுத்து கொண்டான். ஏன்னா பத்தல. சிலருக்கு நிறையறது வர திருப்தியே வராது. இங்க பாரு எலியாவே, நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஓட்டத்தை நான் நியமிச்சிட்டேன். ஏசபேலை வந்து ஸ்டாப் பண்ண விட மாட்டேன். ஆமே, ஏன்? தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று தம் பேரில் ஆணையிடுகிறவர். இயேசுவே 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 சொல்லுங்க. நீர் என்னை சுமந்ததா, தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீரே என்றும் என்றும், ஓ நீரே. கைகளை வைத்து சொல்லுங்க, நீரே 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 ஆராதிக்க சிறந்தவர் ஆண்டவரே. ஒரே சத்தமா இயேசுவே ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர்.